மிஸ்டர் ஜான் சாயங்காலம் 7 மணி அளவில் இறந்துட்டாரு. நான் சொந்தம் இல்லை, அவருக்கு வேற யாரும் இல்லை. Awak masih nak teruskan ke kelas malam tu? Bos, alang-alang menyeluk kasam biar sampai ke pangkalnya. Saya bagi awak masa 1 jam untuk kemaskan meja awak. விநாயகப் பெருமானே, நான் இதுவரைக்கும் எனக்காக உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. இப்போ என் மகனுக்காக உங்க முன்னால கையேந்து நிற்கிறேன். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைகளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச தவறு என் மகன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவனை காப்பாத்து கையனே, காப்பாத்து. எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும். இது பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான். தம்பி, ஒருவேளை எனக்கு என்னதான் ஆச்சுன்னா உனக்கு இந்த மோட்டர் பைக்கும் என் பையன் ஆகாஷும் தான். நீ அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். தயவு செய்து சூதாடுறதுக்கு பைக்கை கொண்டு போய் அடமானம் வச்சிடாத. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி பேசாதீங்கண்ணே. அது மாதிரி நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நீ தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். ஓட்டி பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னை மன்னிச்சுங்க ஆகாஷ். என்னால் தான் உங்களுக்கு இந்த வேலை போச்சு. என்னால் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. என்னை மன்னிச்சுங்க ஆகாஷ். நான் எதிர்பார்க்கல இது நடக்குன்ட்டு. நானே வேலை விட்டு நிற்கிறேன் தான் இருந்தேன். வருவேன்னா மாத கடைசியில் மரியாதையாக நல்லபடியாக சொல்லிட்டு போனோன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் வேற ஒரு திட்டம் வச்சுருக்காரு எனக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நான் கிளம்புறேன். Kau datang ni, nak hina aku lah ya. Dipersilakan. Aku tahu kita tak sahaluan, tapi aku tengok kau sebagai satu saingan, bukan musuh. Ya, Narbaltika.
தம்பி நீங்க தமிழரா? ஆமாம், நீங்கள் யார்? இந்த ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் குடி இருக்கிறாரு. அவர் வீடு தெரியுமா? எந்த மாடி, எந்த எண்ணு உங்களுக்கு தெரியுமா? அது இருக்கட்டும், நீங்கள் யார்? ஏன் அவரை தேடுறீங்க? அப்போ உங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையா? நீங்கள் யார்? அப்போ நீங்க அவருடைய மகனா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை நான் செக்யூரிட்டி கூப்பிட வேண்டியதாக இருக்கும். உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு. இந்தா பார்த்துக்க ஐஓயுவ. இது என்னது இது? அட்டுழியமான தொகையாக இருக்கு. இந்த கடனை எங்கள் அப்பா எங்கே வாங்கினாரு, எப்போ வாங்கினாரு? 25 வருஷத்துக்கு முன்னால என் பாஸ் கிட்ட கடன் வாங்கிட்டு உங்க அப்பா ஓடி விட்டாரு. சரி, உண்மையிலேயே எங்கள் அப்பா தான் இந்த கடனை வாங்கியிருந்தாருன்னா அந்த கடனை நான் அடைச்சிட்றேன். ஆனால் நான் சொல்கிற 2 விஷயத்துக்கு நீங்கள் சம்மதிக்கணும். சொல்லுங்க. முதல்ல, இதுக்கு பிற்பாடு நீங்கள் எங்கள் அப்பாவை தொடரக்கூடாது. அடுத்தது, உங்கள் பாஸ் பேர் என்னன்னு சொன்னீங்க? துரை. என்னை கூட்டிகிட்டு போங்க. சரி வாங்க என் கூட இப்போ. இது ஆகாஷா? உட்காருப்பா. பரவாயில்ல, விஷயத்துக்கு வாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீமன்கிறவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். எங்கள் அப்பா பேர் ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீமான்னு யாரும் எனக்கு தெரியாது. என்கிட்ட கடன் வாங்கினவர் உங்கள் அப்பா மாதிரியே இருப்பார். ஒருவேளை நான் கூட தவறாக நினச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா ஸ்ரீமன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். அதுக்கு ஆதாரம்? ஆதாரம், உங்கள் அப்பா ஜோனுங்கிற ஆளுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு. ம், அவர் இறந்து போயிட்டதுனால உங்கள் அப்பந்தான் இந்த பணத்தை எனக்கு கொடுத்தாகணும். புரியுதா? சரி, எங்கள் அப்பா தான் இந்த கடனை வாங்கியிருக்காரு. அவரோட கடனை நான் அடைச்சிட்றேன். ஆனால் இதுக்கு பிற்பாடு எந்த காரணத்துக்கு கொண்டும் எங்கள் அப்பாவை நீங்கள் தொடர்ந்து போகக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. போனா நான் போலீஸ்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். போலீஸ் எனக்கு என் காசை வை, நான் உங்க அப்பா விட்டுறேன். ஜோன் இறந்தது இது ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செய்தியிலையும் அந்த விஷயம் வரல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏய், அனாவசியா பேசாத. என் பணத்தை வை. பத்திரமா இருங்க. தம்பி, பாஸோட பணம் எங்க? உங்க பாஸ் கொடுத்த கெடுபடி மணி இன்னும் 12 ஆகலையா? நாள் இன்னும் முடியல, முடிஞ்ச பிற்பாடு வாங்க. அதான் வேலை நேரம் முடிஞ்சிச்சு. உங்களால காத்திருக்க முடியாட்டி நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பாஸால காத்திருக்க முடியாட்டி அவர் போய் போலீஸ்ல புகார் பண்ண சொல்லுங்க. மனசை மாத்திக்கிட்டேன்.
உங்கள் பணத்தை எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. அதனால உங்களால் என்னென்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்துக்காங்க. நம்ம கோர்ட்டில் சந்திப்போம். டேய் படிப்பையில நாங்கள் எப்படி தொழில் பண்ணணும் என்ன பண்ணணும் நீ உனக்கு சொல்லித்தர வேணாம். பணம் தர வந்தவங்களை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? Apa ni? Dengan siapa doktor tu buat lama sangat? Kawan sekretif kan Sabar, tu. Cik. Sabar. Apa ni? Doktor tengah rawat di sini. Saya, ayah Akash. Mana dia? Mana anak saya? Dia tengah ada rawatan. Saya nak jumpa dia. Angkat duduk dulu, Angkat. Dalam ada doktor. Angkat duduk. Duduk dulu, Angkat. Saya nak jumpa dia. Doktor ada kat dalam tu, Angkat. Angkat jangan risau, Saya Adi, kawan kelas Angkat. Angkat jangan risau. Kita sabar, டாக்டர் என் மகனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவனை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை டாக்டர். காப்பாத்திருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கத்தி குத்து இதயத்து பக்கத்தில் விழுந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் அவர் பழிச்சுக்கிட்டாரு. நீங்கள் போய் பார்க்கலாம் அவரை. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். போகலாமா? போகலாம் தயவு செய்து போங்க. என்ன மன்னிச்சிடுப்பா. அப்பாவை மன்னிச்சிடுப்பா. எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம். இது எனக்கே உள்ள சாபம் போல இருக்கு. நான் அன்பு செலுத்துற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னா செத்து போறாங்கப்பா. ஆகாஷ், உனக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுப்பா. நீ நல்லா இருக்கணும். நான் உன்னை விட்டு தூர போயிடுறப்பா. நீ வாழணும்ப்பா, வாழணும். அப்படிலாம் பேசாதீங்க. பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியா போயிடுச்சு. அடி என் நண்பன், இவன் தான் என்னை காப்பாத்து. Adi, kamu selamatkan nyawa saya. Saya terhutang budi dengan kamu. Uncle, jangan cakap macam tu, Uncle. Akash kawan saya. Dah memang jadi tanggungjawab saya untuk tolong dia, Uncle. Tapi yang penting dia selamat, kan, Uncle? Teacher? Aku yang call dia. Aku takut dia risau. Tapi aku tak sangka pula dia boleh datang malam ni. Oh, aku lupa. Kau kan favorite student dia. Pak, Miss Mohini, class teacher. Wanakkam. Uncle, saya rasa Akash perlu rehat. Saya hantar ke balik? Tak apa, biasa. Pak, அம்மா பரவாயில்ல, இப்போ நீங்கள் போங்க, நாளைக்கு வரலாம். நான் படுத்துருக்கேன். சரிப்பா. Besok kita boleh jumpa Akash balik. Bro, boleh dulu Kalau kau nak apa-apa, kita orang semua ada kat sini tau. Nasib. Kau dah? Cikgu tak? Oh, cikgu pun sampai. Tak apa. Baik. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன்.
ஆகாஷ், நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்குறேன். வரும்போது உங்களுக்கு புக்ஸ் எடுத்து வரேன். உங்களுக்கு பரீட்சைக்கு இங்கே தயாராகிருங்க. ஆகாஷ், நான் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்குங்க. என்ன மணியம், நான் ஒன்று சொன்னா அதை முழுசா முடிக்காம வந்து நிற்கிறேன். அந்த பையன் உயிரோடு இருக்கான் தெரியுமா? அவன் ஒன்றை காட்டினானா ஆகப்பட்டுக்குவேன். அதனால வழக்கம் போல நீ தலைமறைவா போயிடு. ஆனா பாஸ், ஸ்ரீனிவாஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறார்ல. அதெல்லாம் காரணம் நீதான் காரணம். இப்போ அப்பா அம்மா 2 பேரும் தீர்த்து கட்டணும். நீ சரி பாஸ், கணக்கு தீர்த்துறேன் பாஸ். என்னோட தொழிலை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உள்ள போ. இது ஒரு தொழிலா? ராஜகம், அடியால் ராஜகம், கொலைகார கூட்டம். என்னை அடிச்சு இதோட கொன்னுடுங்க. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என் அன்பான ஸ்ரீமனை விட்டுட்டு உங்க பின்னால வந்தேனே. எனக்கு இதை வேணும், இன்னும் வேணும். உங்க கொலைகார செயலால தான் ஆண்டவன் இன்னும் என்ன மகனையா வச்சு. என்னை ஏமாத்திட்டியே. என் வாழ்க்கையே திசை திருப்பி நரகமாக்கிட்டியே. அப்பா பிடிச்சிட்டியாப்பா? இருப்பா, உனக்கு ஹாலிஸ் கலை கொடுக்குறேன். யார் படத்தை பார்த்து கண் கலங்கிட்டு இருந்தீங்க? அது 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 வந்து ஆண்டி, நீங்க இங்க? சாவித்ரி, நீயா? இங்க எதுக்கு வந்த? என் மகன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துக்கானு பார்க்க வந்தியா? தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நாங்க வந்த நோக்கத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்ப வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான். மன்னிப்பா? காலம் கடந்து போச்சு சாவித்ரி. நீ இப்ப வேறொருத்தருடைய மனைவி. இவங்க யாரு? ஆகாஷ், நல்லா இருக்கியா? நான் கடைசியா உன்னை பார்க்கும்போது நீ குழந்தையா இருந்த. இப்போ போதும். உன்னால எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இழப்புகள் எல்லாம் போதும். போயிடு, இங்கிருந்து போயிடு.
ஆண்டி என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். உங்க சித்தப்பாவை எனக்கு தெரியும். சித்தப்பாவா? ஆமா, அன்பான மனுஷன். நான் அவரை காதலிச்சேன். நிறுத்த சாவித்திரி, நிறுத்து. இதுக்கு மேல நீ எதையுமே சொல்ல வேணாம். நானும் எதையும் கேட்க விரும்பல. போயிடு, போயிடு. அப்பா உங்களுக்கு தம்பி இருக்காரா? போதும் ஸ்ரீ, நடிச்சது போதும். உங்க மனசுல உள்ள உணர்வுகளை வெளியே கொட்டிடுங்க. மனசு லேசா இருக்கும். ஆகாஷ்ட உண்மையை சொல்லிடுங்க. அவனோட அப்பா அம்மா யாருன்னு உண்மை அவனுக்கு தெரியட்டும். உன்னை கையெடுத்து கூப்பிடு. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. வேணாம் வேணாம். இத்தனை வருஷமா நான் துன்பத்தை அனுபவிச்சேன். இப்ப அவனும் ஆயுள் முழு துன்பத்தை அனுபவிக்கணுமா? வேணாம் சாவித்திரி, போயிடு போயிடு. வா, என்ன உண்மை? என்ன வேதனை? உங்க மனசுல ஏதோ ஒரு வேதனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. இப்ப அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லிருங்க, இவங்க யாரு? அந்த ரகசியம் என்ன?